வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு யாருக்காக அப்படின்னா டிவிகே தோழர்களுக்கும் நம்மளோட விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் தான். ஏன்னா நம்ம மட்டும்தான் விஜய் அண்ணனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக படாதபாடு படுறோம் அப்படின்னா, நம்மளுக்கும் மேலே 2 பேர் படாதபாடு படுறாங்க. யாருன்னா அதிபர் சீமான் ஒன்று, ரெண்டாவது அவரோட தம்பின்னு சொல்கிற துரைமுருகன். இவங்க 2 பேரும் வேட்பாளர்களை போய் அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இவங்க அங்கே போய் டிவிகேயை பற்றியும் நம்ம விஜயண்ணனை பற்றியும் தான் பேசுகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன். இப்போ தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான், இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தலைவனை தலைவனா பாப்பாங்க, தகப்பனா பாப்பாங்க, அண்ணனா பாப்பாங்க, சித்தப்பனா பாப்பாங்க. கட்சி தலைவனை புருஷனா பாக்குற ஒரு கூட்டம் அது தாவேக்கா கூட்டம். அது என்ன நினைக்கிறாப்புல, எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம். எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. இவங்க தளபதி வந்தாருன்னா அப்படியே கிரௌடு கூடிரும், கூட்டமா கூடிரும். விஜய் அண்ணா வந்தா பெண்களுக்கு பிச்சு உதறிடுவாரு. இங்க பாண்டிச்சேரியில சீட் ஒதுக்கிக்காரு. 30ல 2 பெண்கள். இதுதான் பெண்களுடைய முன்னேற்றமா? அதே பாண்டிச்சேரியில 30 வேட்பாளர் 15 பெண்கள் 15 ஆண்கள். அது நாம் மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறது. பெண்களுக்கு முன்னேற்றுவாரு விஜய். எங்க முன்னேற்றுவாரு? திரிசா வேணா முன்னேற்றுவாரு. எங்களுடைய வேலை திட்டம் பெருசு. எங்களுக்கு இந்த தாவேக்கா ஒரு பொருட்டே கிடையாது. ஏன் பேசுறோம்? எப்படி ராமாயணத்தில் வாலிக்கு எதிரியில் இருக்கிறவனோட எதிரியோட பலமும் சேர்ந்து வருமோ, அந்த மாதிரி அண்ணனுக்காக பாருங்களேன். இவங்கெல்லாம் எப்படி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மக்களே, நமக்கு விசில் சின்னத்துக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்களிக்கிறோம், அண்ணனை ஜெயிக்க வைக்கிறோம். இதுதான் நம்மளோட வேலை.